ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி படிச்சிட்ருக்கீங்க? நான் குரூப் 2க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று தான் ஊர்லேருந்து வந்தேன். சென்னைக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 12th ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். குரூப் 4லேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஆனால் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்த உடனே அது ஒரு டிஎன்பிஎஸ்சி அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பாஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்தாச்சு. போன தடவை என்னென்ன விட்டேன், என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன்றதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சயின்ஸ் போன தடவை படிக்காமல் விட்டுட்டேன். சயின்ஸை விட்டால் கூட பாஸ் ஆகிடலாம்னு சில பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. இமேஜின் 15 கொஷின் போயிடுச்சுனாலே அதிலே நமக்கு மார்க் போயிடும். ஸோ எல்லாமே படித்தா தான் பாஸ் பண்ண முடியுன்றத நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த தடவை சயின்ஸையும் கண்டிப்பாக விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். சயின்ஸ் புக்கு அப்புறம் மேக்ஸ் புக்கும் இது வரைக்கும் என்கிட்ட இல்லை. ஸோ சயின்ஸும் மேக்ஸும் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் சயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். குரூப் 4ல் வந்து என்னால் முடியல, குவிட் பண்ண போகிறேன்னு ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களால் முடியும் படிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நானுமே மீண்டு வந்துட்டேன். நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபால் எந்த அளவுக்கு படிக்க முடியுன்ற மாதிரி ஷெட்யூல் போட்டு நம்ம ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.